Sum, eighth sum. If a comma b comma c are in AP, then show that 3 power a, 3 power b, 3 power c are in GP. ஸோ ஏபியில் இருக்கக்கூடிய ஏபிசியை வச்சு பவரில் போட்டால் ஜிபியாக வரும்னு ஏபிசி அப்படின்றது ஏபியில் இருக்குன்னு ஜிபியில் 3A 3B 3C இருக்குன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கும்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏபியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 இந்த மாதிரி இருந்தால் அது ஏபி. ஓகேங்களா? ஸோ அப்போ டேர்ம் 2ன்றது பி, டேர்ம் 1ன்றது ஏ ஈக்குவல் டு டேர்ம் 3ன்றது சி, டேர்ம் 2ன்றது பி. ஸோ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஓகேங்களா? இதை வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிஎஃப்பில் ஒரு சைடு கொண்டு வாங்க. அந்த மைனஸ் பி எந்த சைடு வரும்போது பி ப்ளஸ் பி, சி இந்த மைனஸ் ஏ அந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஏ. ஸோ அப்போ 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வாங்க. 3 பவர் ஏ, 3 பவர் பி, 3 பவர் சி. இப்போ ரேஷியோ வந்து நம்மளுக்கு டேர்ம் 2 டிவைட் பை டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 3 டிவைட் பை டேர்ம் 2. ஓகேங்களா? இது ஜிபியாக இருந்தால் இது ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். 3 பவர் பி டிவைட் பை 3 பவர் ஏ ஈக்குவல் டு 3 பவர் சி டிவைட் பை 3 பவர் பி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பேஸில் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் என்ன பண்ணலாம், 3 பவர் இந்த 3 பவர் ஏ மேலே கொண்டு வர்றோம். ஸோ அப்போ 3 பவர் பி இன்ட்டு 3 பவர் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 3 பவர் சி இன்ட்டு 3 பவர் மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 3 பவர் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 3 பவர் சி மைனஸ் பி. பேஸ் ரெண்டும் சேம்னா பவர் ரெண்டும் சேம் தான். ஸோ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ என்னது பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஸோ ஆல்ரெடி பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பின்னு எழுதலாமா? சி மைனஸ் பி ஈக்குவல் டு சி மைனஸ் பி. என்னது ஆர் ஈக்குவல் டு சி மைனஸ் பி ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ ஆர் வந்து ரெண்டுமே காமனாக இருந்தால் த கிவன் சீரீஸ் ஆர் இன் ஜிபி. கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? therefore the given 3 power a into 3 power b into 3 power c sequence are in GB. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. இவ்வளோதான். ஸோ என்ன அப்படின்னா ஏபியிலேருந்து நம்ம இன்சை எடுத்து ஜிபியில் அப்ளை பண்ணி ஜிபியில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஜிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஈக்குவேஷன் 2ன்றது தேவையில்லை, இதோட கூட நிப்பாட்டிக்கலாம். Okay, next 9th sum. In a GP, the product of 3 consecutive terms is 27. 3 அடுத்தடுத்த டேர்மை மல்டிபிள் பண்ணால் 27. And the sum of the product of 2 terms taken at a time. அதில் 2 டேர்மை அட் அ டயத்தில் கூட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம், அடுத்து செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அடுத்து தேர்ட் டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் கூட்டினா அதோட டோட்டல் வந்து 57/2. ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் அப்படின்றப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லெட் ஏ பை ஆர் கமா ஏஆர் ஆர் த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? 3 அடுத்தடுத்த இன்டிஜர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ஜிபியில் தான் இருக்குது, அதனால் ரேஷியோ வந்து இப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டிங்கன்னா என்ன வரும், ஆறுன்னு வரும். அதே இது தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் போட்டாலும் ஆறு தான், ரேஷியோ வந்து ஆறுன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டேர்மையும் நம்ம இப்போ எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா ஏ பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் ஈக்குவல் டு 27 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆரையும் கட் பண்ணுறோம். ஏ இன்ட்டு ஏ கியூப் ஈக்குவல் டு 27. 27 எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம். ஸோ மேலே பவர் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா ஈக்குவல் டுல மேலே பவர் ரெண்டும் சேம்னா கண்டிப்பாக பேஸ் ரெண்டும் சேம் தான். ஸோ ஏ ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, அட் அ டைம் 2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஓகேங்களா? அட் அ டைம் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் 57/2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏ பை ஆர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஃபஸ்ட்டு 2 டேர்மை சம் ப்ராடக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து செகண்ட் டேர்மையும் தேர்டு டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து தேர்டு டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸ் அட் அ டைம் இஸ் ஈக்குவல் டு
என்னது 57/2 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுத்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஓகேங்களா. இது வந்து ஆறும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஈக்குவல் டு 57/2. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறேன். 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57/2 ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் ஏவோட வேல்யூ 3ன்ட்டு. அப்போ 3 ஸ்கொயர் அப்படின்றப்ப 3 × 3 1/r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57. இந்த பை 2வையும் அந்த சைடு கொண்டு போயிடுறேன் ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கக்கூடிய பை 2 கிராஸாக போகும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 3 டேர்ம்ஸில் கட் பண்ணால் ஏபிசி அப்படின்றது ஏபியில் இருக்கணும், ஜிபியில். இதுக்கு அடுத்து இந்த ஆரை சைடில் கொண்டு போகிறேன், இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 6 × 1 6 ப்ளஸ் 6 × r ஸ்கொயர் 6r ஸ்கொயர் 6 × r 6r ஈக்குவல் டு இந்த r இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ இப்போ எல்லாமே ஒரே டைம் கொண்டு வரேன், ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் பண்ணுறேன். ஈக்குவேஷனில் இந்த ஆரோ எக்ஸோ அதோட பவர் எது அதிகமாக அதை தான் முதல் எழுதணும். ஸோ 6r ஸ்கொயர், அதுக்கு அடுத்தபடியாக பவர் என்ன இருக்கோ அதை எழுதுறேன். 6r இந்த 19r இங்கே கொண்டு வரேன், -19r ப்ளஸ் 6 = 0 ஓகேங்களா. ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6r ஸ்கொயர் மைனஸ் ஓகேங்களா, ப்ளஸ்ஸு கிடையாது, இங்கே வந்து அதிகமான பவர் மைனஸில் இருக்குது. ஸோ 13r ப்ளஸ் 6 = 0 ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 36 வரும். 6 × 6 அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் -13 வரும் ஓகேங்களா. அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால். ஸோ இதை நம்ம வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 4s are 36 ஓகேங்களா. அப்போ 9 இங்கே இடத்துல 4, பட் ஆன்சர் -13 ரெண்டையும் ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, அப்போ ரெண்டுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஓகேங்களா. ஸோ இதைத்தான் நான் எடுத்து எழுதுகிறேன். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு 6 இருக்கா. ஸோ இந்த 6ஆல் இதை டிவைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 3s are 9, 2 3s are 6, 2 2s are 4, 3 2s are 6 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 3/2 2/3 தான் எடுத்து எழுத போகிறேன். ஆர் -3/2 ஓகேங்களா. ஸோ 3/2 அப்படின்றது இதை அப்படியே கூட எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆர் -2/3 = 0 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் 0 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து எடுக்கும்போது ஆர் = 3/2, அப்படி இல்லைன்னா ஆர் = 2/3. ஸோ ஆருக்கு 2 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. அவன் என்ன கேட்டிருக்கான், அடுத்த 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஏ தெரியும் 3 ஏவோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆரோட வேல்யூ 2 டேட்டா வச்சுருக்கிறோம். ஸோ அந்த 2 டேட்டாவில் எந்த டேட்டாவை போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 2யுமே போடணும் ஓகேங்களா. ஸோ கேஸ் 1 என்ன அப்படின்னா ஏ = 3, ஆர் = 3/2. ஸோ அப்போ டேர்ம் 1 அப்படின்றது ஏ = 3 ஓகேங்களா. அடுத்தது டேர்ம் 2 அப்படின்றது ஏ × ஆர் கரெக்டா. ஸோ அப்போ 3 × 3/2 9/2. டேர்ம் 3ன்றது ஏ × r⁴ 3 × 3/2 ஹோல் பவர் 2 3 × 9/4. ஸோ அப்போ 27/4 ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வந்து 3, ஆரோட வேல்யூ 3/2ன்னு எடுத்திங்கன்னா ஜிபி வந்து என்ன அப்படின்னா 3, 9/2, 27/4. இது கேஸ் 1. நெக்ஸ்ட்டு கேஸ் 2ல் 2/3 நான் எடுக்க போகிறேன். ஸோ கேஸ் 2ல் ஏ = 3, ஆர் = 2/3ன்னு எடுத்தேன்னா டேர்ம் 1 வந்து ஏ = 3 தான். டேர்ம் 2 வந்து ஏ × ஆர் 3 × 2/3 ஓகேங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்ட்டுக்கு டாட்டு போட்டிருப்பேன், சில இடங்களில் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். ஸோ பவர் இருக்கும்போது ப்ராக்கெட் போடுறது மஸ்ட்டு, அதனால் ப்ராக்கெட் போட்டிருப்பேன். இந்த இடத்துல ப்ராக்கெட் போடலை, போட்டாலும் தப்பு கிடையாது, போடாமல் இருந்தாலும் டாட்டு போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. டாட்டு போடலைன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் ஆயிரும். ஸோ கட் பண்ணும்போது 2, டேர்ம் 1 வந்து 3, டேர்ம் 2 வந்து 2, டேர்ம் 3யை பார்ப்போமா.
a இன்ட்டு r ஸ்கொயர். ஸோ 3 இன்ட்டு 2/3 இன்ட்டு 2/3 r ஸ்கொயர்னு இதாக அர்த்தம். ஸோ 3 கட் பண்ணுறேன் 4/3 ஓகேங்களா. தட் ஃபார் ஜிபி வந்து 3,2,4/3. ஸோ 2 தடவை ஜிபி ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு தடவை ஃப்ரேம் பண்ணியிருப்போம், இங்கே ஒரு தடவை ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாலே அழகாக ஆன்சர் கடகடன்னு வந்துடும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம்.